நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதனாலே நம் மத்தியிலே வந்திருக்கின்ற களப்பணியுடைய தமிழ்நாடு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பியூலா மனோகர் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அதே மாதிரி பார்வதி சகோதரி மற்றும் இந்த வேதம் மாஸ்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய யூபி மாவட்டத்திலிருந்து 2 திருப்பணியாளர்கள் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். இவர்கள் சார்பாக நாங்கள் உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம். சிறப்பாக இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் செயலர், பொருளர், கமிட்டி யாவருக்கும் எங்களை வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பாக ஆயருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஊழியர்கள் அணுகிய பொழுது மனமுவந்து இந்த நாளை எங்களுக்கு கொடுத்து உதவிய ஆயருக்கும், இங்கே உடனிருக்கின்ற உதவி ஆயருக்கும் எங்களுடைய ஊழியத்தின் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலாவது நம்முடைய திருப்பணியை குறித்து நம்முடைய வியூலமானவர் அவர்கள் பேசுவாங்க. அது பின்பதாக ஒரு சிறப்பு பாடல் ஒன்று பாட கேட்போம். அதை தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தைகளாக கடந்து செல்வோம். இப்பொழுது முதலாவதாக நாங்கள் ஆயரை நாங்கள் கனப்படுத்துவது எங்கள் ஊழியத்துடைய சார்பாக கனப்படுத்த நம்முடைய திரு பாண்டியன் அவர்களும் இயேசுவும் விரும்பினார்கள். ஆகவே நாங்கள் முதலாவது கனப்படுத்துகின்றோம். அதை தொடர்ந்து ஊழியர் அவர்கள் இந்த அருமையான இந்த நேரத்திலும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அருமையான சகோதரி பார்வதி அவங்க ஒரு சிறப்பு பாடல் உங்கள் மத்தியில் பாடுவாங்க. உந்தன் வாஞ்ச கர்த்த நீதா சிந்திப்பாய இந்த வேலை, உந்தன் வாஞ்ச கர்த்த நீதா சிந்திப்பாய இந்த வேலை. சோதனைகள் வருகுதா மேற்கொள்வதின் தோல்வியா, மோசம் போகும் இச்சை உன்னை கெட்டு போக செய்திடுமே. மோசம் போகும் இச்சை உன்னை கெட்டு போக செய்திடுமே. உந்தன் வாஞ்ச கர்த்த நீதா சிந்திப்பாய இந்த வேலை. பொருளாசை பெருகுதா போதுமென்ற மனதுண்டா, இறையரசி நீதியம் தேடு எல்லாமே கூட கொடுப்பார். இறையரசி நீதியம் தேடு எல்லாமே கூட கொடுப்பார். உந்தன் வாஞ்ச கர்த்த நீதா சிந்திப்பாய இந்த வேலை. தூய வாழ்வை விரும்பிடு சீடனாக வாழ்ந்தி இயேசு தங்கும் ஆலயம் நீர் பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவார். இயேசு தங்கும் ஆலயம் நீர் பரிசுத்தமாய் வாழ்ந்திடுவார். உந்தன் வாஞ்சி கர்த்த நீதா சிந்திப்பாய இந்த வேலை. எந்தன் வாஞ்சி கர்த்த நீரே சிந்திப்பேனே இந்த வேலை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், மிஷன் டு த பிளைண்ட் ஊழியத்தை குறித்து பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபை போதகர் அவர்களுக்கும் கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்புகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இந்திய தேசத்திலே வாழ்ந்து வருகிற பார்வையற்ற மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து அவருடைய மந்தையிலே சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு 1992ஆம் ஆண்டு 7 நபர்களை சென்னையை தலைமையமாக கொண்டு 7 நபர்களை கொண்டு கூடி ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம் எங்களுடைய ஊழியம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 19 மாநிலத்திலே 119 ஊழியர்களை கொண்டு இந்த ஊழியம் நடைபெற்று வருகிறது. எங்களுடைய அருள்பணியின் நோக்கம் எல்லாம் பார்வையில்லாதவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை சந்தித்து தலைமைத்துவத்திலும் சீடத்துவத்திலும் வளர்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்ப திருச்சபை முடிந்தவுடன் உங்களை எல்லாரையும்
கண்ணை மூடிட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா உங்களால முடியுமா? யோசித்து பாருங்க. போயிருவீங்க. நீங்க வார வாரம் ஆலயத்துக்கு வாரவங்க தான், வார வாரம் உங்களுடைய வீடுகளுக்கு போறவங்க தான். ஆனா கண்ணை கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா உங்களால போக முடியுமா? ஆனா எங்களுடைய பார்வையில்லாத மக்கள் மத்தியில அவங்க 24 மணி நேரமே பார்வையில்லாம இருக்கிறாங்க. இவங்க கர்த்தருடைய அன்பை இவர்களுக்கு நாங்கள் சொல்லும் பொழுது முதல்ல அவங்க எரிச்சப்படுவாங்க, கோவப்படுவாங்க. ஆனா அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க அவங்க உதவி செய்கிறோம். 19 மாநிலத்தை 119 முழு நேர ஊழிகளோடு பார்வையற்ற மக்கள் மத்தியிலே பணி செய்து வருகிறோம். பார்வையற்ற மக்கள் எங்கு இருந்தாலும் எங்களுடைய ஊழியர்கள் தேடி சந்தித்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிறார்கள். மேலும் அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு நாள் கூட்டங்கள், சிறப்பு முகாம்கள் நடத்தி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கவும் சீடத்துவத்திலும் தலைமைத்துவத்திலும் வளருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. நமது அர்ப்பணியின் நோக்கம் எல்லாம் பார்வையற்ற மக்கள் இந்த சரீர பிரகாரமான கண்கள் இருளா இருந்தாலும் ஆத்தும கண்களிலே ஒளி பெற வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கடந்த 2022 ஆண்டிலே 34,594 பார்வையற்ற மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 467 நபர்களை சீடத்துவத்திலும் 215 நபர்களை தலைமைத்துவத்திலும் பயிற்சி கொடுக்கவும் 7 மொழிகளிலே 16 முகாம்கள் நடத்த கர்த்தர் கிருபை செய்துள்ளார். இந்த இந்தியா முழுவதும் 330 இடங்களிலே பைபிள் ஸ்டடி நடத்த கர்த்தர் கிருபை செய்துள்ளார். இந்த பைபிள் ஸ்டடின்னு சொன்னா நான் ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு எளிதாக புரிந்து கொள்ளலாம்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்திருக்கிறேன். நாங்கள் மாதத்தில் 4வது ஞாயிற்றுக்கிழமை கிரைஸ்ட் சர்ச்சில் பார்வையில்லாதவங்களுக்கு ஒரு பைபிள் ஸ்டடி நடத்தி வருகிறோம். அது அருமையான ஒரு சகோதரி பத்மா என்ற சகோதரி அந்த பைபிள் ஸ்டடிக்கு அட்டன் பண்ணாங்க. அவங்க அந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த நோக்கமெல்லாம் நம்மளை போல உள்ள பார்வையில்லாத நண்பர்களை பார்க்கலாம், தன்னுடைய அன்புகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று அந்த பைபிள் ஸ்டடிக்கு கலந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து வரும் பொழுது அவங்க கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும் கர்த்தர் அவரோடு கூட இடைப்படுகிறதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவங்க பக்கத்தில் இருக்க திருச்சபைக்கு நாங்கள் சேர்த்து வைத்தோம். அவங்க ஆராதனைக்கு கலந்து கொண்டாங்க. ஒரு நாள் இதே போல திருச்சபைக்கு வரும் பொழுது அவங்க வந்த ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகி 2 காலும் நடக்க முடியாம படுத்த படுக்கையில இருந்தாங்க. அவங்களுடைய உறவினர்கள்லாம் சொன்னாங்க, நீ இந்த வெளிநாட்டு கடவுளை நீ வணங்குறதுனால நீ என்ன செய்யக்கூடாது, வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிட்டாங்க. ஆனால் அவங்க தனியாக ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்து தன்னுடைய சிரமத்தின் மத்தியிலும் தன்னை பராமரித்து வந்த பொழுது அவங்க உறவினர்களாக சொன்னாங்களாம், நீ இந்த தெய்வத்தை விட்டுட்டு நீ என்ன செய், உன்னுடைய அண்ணன் தம்பியோட ஒன்று சேர்ந்து நீ இருக்கலாம்ல, நீ ஏன் இந்த கிறிஸ்தவ மதத்தை நீ பின்பற்றின அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா சொன்ன ஒரு காரியம், அந்த பத்மான்ற அந்த அம்மா சொன்னாங்க, நான் இருக்கிற கொஞ்ச காலம் இந்த அற்ப சந்தோஷத்திற்காக என்னுடைய நித்திய வாழ்வை நான் என்ன செய்யல, இலக்க நான் முன் வரல. அதனால நான் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய உடன் பிறந்தவங்க என்னை நேசிக்கலாட்டினாலும் என்னோடு கூட அன்பு செலுத்தலாட்டினாலும் பரவாயில்ல, நான் நித்திய பரம காணானுக்குள்ளாக நான் பிரவேசிக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம்னு சொல்லி அந்த அருமையான சகோதரி சொன்னாங்க. தன்னுடைய முழு பார்வை இல்லாம இருந்தாலும் கர்த்தர் அவங்களை பிடித்து கொண்ட ஒரே காரணத்தினால ஆண்டவரை இறுதி வரையிலும் நிலைத்திருந்தாங்க. கடந்த அக்டோபர் மாதம் அவங்க இறந்து போயிட்டாங்க. நாங்க அவங்களை ஒரு ஹோம்ல சேர்த்திருந்தோம். அவங்க அக்டோபர் மாதம் இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்க உறவினர்கள், அவங்களுடைய உடன் பிறந்தவங்க எல்லாம் வந்திருக்கும் போது, அந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கும் போது சொன்னாங்க, என்னுடைய சகோதரி நித்தியமான ஒரு தெய்வத்தை அறிந்து கொண்டா, அவ கடைசி வரையிலும் இந்த கிறிஸ்துவ மதத்துல நிலைத்திருந்தா, நான் அவ வணங்கின அந்த இயேசு கிறிஸ்துவே நாங்களும் வணங்கணும்னு நாங்க விரும்புறோம் சொல்லி குடும்பமா அந்த நாள்ல அவங்க ஒரு தீர்மானம் பண்ணாங்க. தன் உயிரோடு இருக்கிற வரையிலும் கிறிஸ்துவுக்காக இருந்தாங்க. மறித்தும் தன்னுடைய குடும்பத்தை, ஆண்டவருடைய அன்பை
பெற்றுக்கொள்ள அவங்க உதவியாக இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் அவங்களோட பைபிள் ஸ்டடி, தலைமைத்துவம், சீரத்துவம் இதில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சமுதாய மேம்பாட்டுக்காக சில உதவிகளையும் செய்து வருகிறோம். என்னுடைய கையில் இருக்கிறது அவங்க பயன்படுத்துகிற வாக்கிங் ஸ்டிக்கு. இது பார்வையில்லாதவங்களுக்கு ஒரு நபருக்கு கண் போன்றது. இதனுடைய விலை 450 ரூபா தான். இதை நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது 2 விதத்துல எங்களுக்கு நீங்க உதவியா இருக்கலாம். ஒண்ணு இந்த பயன்படுத்துகிற இந்த பார்வையில்லாதவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். கண்ணுக்கு சமமான இந்த ஊன்றுகோலை நீங்க உதவி செய்யலாம். இதை தயார் பண்றவங்களும் பார்வையில்லாதவங்க தான். இவங்க கல்கத்தால இருக்கு இது தயார் பண்றாங்க. அவங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பையும் நீங்க இவங்களுக்கு உதவி செய்யலாம். அடுத்தது ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வெயின் ஸ்கேல், அது நாங்க ஒரு பார்வையில்லாதவருக்கு கொடுத்தோம்னா அதன் மூலமாக அவங்க தொழில் செய்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறாங்க. அதோடைய விலை 2000 ரூபாய். அதை உங்க குடும்பத்தின் சார்பாக நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது ஒருவருடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுகிறதா இருக்குது. அதே போல அவங்களுடைய வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இப்படியாக அவங்க செய்யும் இந்த நாளிலும் உங்கள் மத்தியில நாங்க பார்வையற்ற மக்களுக்காக ஜெபிக்கவும் உங்கள் இல்லங்களிலே ஜெப குழுக்களை உருவாக்கவும் வேண்டும் என்று உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படியெல்லாம் நடக்கும்போது என்ன நடக்கும்னா, எங்களோட கூட அநேக பார்வையில்லாதவங்க வந்திருக்கிறாங்க. இவங்ககிட்ட கேட்க, உனக்கு பார்வை தெரியலன்னு என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, இந்த பூமியில இருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த கண்களை வச்சு என்னுடைய பிள்ளைங்களையோ என்னுடைய மனைவியோ நான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்துல இருந்து வரும் பொழுது என்னுடைய மனைவியவோ என்னுடைய பிள்ளைங்களையோ நான் பார்க்க போறதில்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த கண்களாக நான் என்ன செய்வேன், பார்ப்பேன்ற சொல்ற அந்த விசுவாசம் இந்த பார்வையில்லாத மக்களுக்கு இருக்கிறது. 4,30,00,000 மக்கள் இந்திய தேசத்துல இருக்கிறாங்க. இவங்க அனைவருக்கும் இதனுடைய நம்பிக்கை வரணும்னா உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய உதவியும் தேவையா இருக்கிறது. இந்த அருமையான இந்த ஊழியத்தை தாங்குங்க. எங்களோடு கூட தொடர்பு கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளாக இந்த அருமையான மக்களை கானானுக்குள்ளாக அழைத்து வருவதற்கு நீங்கள் உதவி செய்வீர் என்று கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். முடிந்து போகும்போது எங்களுக்கு ஜெப கடிதம் இருக்குது. நீங்க போய் வாங்கிட்டு போய் இதுல அநேக ஜெப கடித பிரேயர் பாயிண்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்காக நீங்க என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாம். அவங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட நம்முடைய ஜெபம் மிக அவசியமா இருக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த சபை போதக கமிட்டி அங்கத்தினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விஷன் டு தி பிளைண்ட் சார்பாக நேற்று காலை முதல் வருகின்ற 12ஆம் தேதி மதியம் வரை இது கான்ஃபரன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனுவல் கான்ஃபரன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று மாலை மாதவரத்தில் இருக்கின்ற எங்களுடைய தலைமைச் செயலகத்திலே ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கிறது. திருச்சபை மக்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். எங்களுடைய பணித்தள செய்திகள், சாட்சிகள், இன்னும் அநேக காரியங்களை நீங்கள் இந்த நாளிலே நீங்கள் அறிந்து கொள்வதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. இன்று மாலை சரியாக 5:30 மணிக்கு மாதவரம் இருக்கின்ற நம்முடைய அலுவலகத்திலே நடைபெறுகிறது. செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தின் பிற்பகுதி. ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். நாம் தாழ்த்தி நான் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உடைக்கக்கூடியவைகள். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கக்கூடியவைகள். எங்களை உடையும் எங்களை உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு ஊர்ல சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு சிறிய ஒரு கடை ஒன்று இருந்தது. அந்த கடையினுடைய சுவற்றிலே ஒரு கடிகாரம் ஒன்று தொங்கவிடப்பட்டிருந்தது. அந்த கடிகாரம் உடைய வடிவமைப்பு அவருடைய செய்யும் பொழுது சில குறைபாடுகளோடு கூட இருந்ததினாலே அந்த கடிகாரத்திற்கு எப்பொழுதும் தன்னை குறித்ததான ஒரு பெரிய வருத்தம். நான் குறைபாடு உள்ளவன்,
நான் யாருக்கும் பிரயோஜனமற்றவன், நான் சற்று என்னுடைய இந்த கடைக்காரர் என்னுடைய உரிமையாளர் சுவற்றிலே ஒரு ஓரமாக என்னை பயிர்த்து வைத்திருக்கின்றார், நான் பயனற்றவனாக இந்த சமூகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து ஒவ்வொரு நாளும் நொந்து கொண்டிருக்குமா. ஒரு நாள் அந்த கடிகாரத்திற்கு ஒவ்வொரு நாளும் கடையை மூடி செல்லும் பொழுது அந்த கடிகாரத்திற்கு கீ கொடு செல்வது வழக்கம். ஒரு முறை அந்த கீ கொடுப்பதற்கு மறந்து விட்டார். சரியாக 8 மணிக்கு கடையை மூடுகிறவர் கீ தருவதற்கு மறந்ததினாலே அந்த 8 மணியோடு கூட அந்த கடிகாரம் நின்று விட்டது. அடுத்த நாள் வழக்கம் போல கடைக்கு வருகின்றார். காலையிலே கடையை திறந்து தன்னை பணி செய்ய ஆரம்பிக்கின்றார். பள்ளிக்கு செல்கின்ற 2 மாணவர்கள் அந்த வழியாக செல்கிறார்கள். கடையை திரும்பி பார்க்கிறார்கள். என்ன இருக்கு குழுக்குள்ள? கடிகாரம் இருக்கு. கடிகாரத்தில் என்ன டைம் இருக்கு? 8 மணி. பார்க்குறாங்க, சரி நமக்கு 9 மணி தானே ஸ்கூலு, நாம் விளையாடி விட்டு செல்வோம் சொல்லி சற்று ஓரமாக விளையாடி பார்க்கிறார்கள். ஒரு அரை மணி நேரம் கழித்து வருகிறார்கள். பார்த்தா 8 மணி தான் இருக்கு. ஐயோ கடிகாரம் ஓடலன்னு சொல்லி வேகமாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் ஸ்கூலுக்கு போன பிறகு என்ன நடந்திருக்கும்னு சொல்லி. ரயில் பிடிப்பதற்கு இன்னொரு வருகின்றார். பார்க்கின்றார் 8 மணி தானே ஆகிறது, எனக்கு இன்னும் நேரம் ஆகிறது சொல்லி தன்னுடைய நடையை தளர்த்தி விட்டு மெதுவாக செல்கின்றார். சென்று பார்க்கின்றார், ரயில் நிலையம் இருக்கு, ஆனால் ரயில் நடிச்சு போயிடுச்சு. அப்ப திரும்பி வந்தவர்கள் 20 சொன்னாங்களாம், ஏன் உங்களுடைய கடிகாரம் நின்று விட்டது, நாங்கள் இதை வைத்துதான் பார்த்துதான் ஒவ்வொரு முறையும் நான் பயணம் செய்வதற்கு செல்வேன், பள்ளிக்கு செல்வேன் சொல்லும் பொழுது அந்த கடிகார விவஸ்தை தான் நான் பயனற்றம் என்று சொல்லி யோசித்தேன். ஆனால் அநேகருக்கு நான் பயனுள்ளவனாயிருக்கின்றேன். இன்னைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகம் அளிக்கும் திருப்பணி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அநேக மக்களுக்கு அநேக விதமான வியாதிகளிலே பல விதமான பாடுகளின் மத்தியிலே இருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து சுகம் கொடுத்தார். நாம் யாவரும் அறிந்த ஒன்று, மரித்தவரை உயிரோடு எழுப்பிய ஆண்டவர் பார்வையற்றவனுக்கு பார்வையை கொடுத்தார், தொழுநோய் நிறைந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தார். எப்போ தெரியுமா கொடுத்தாரு? அவரை நம்பி வந்து நின்ற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார். 38 வருஷமாய் பெரும்பாலாய் இருக்கின்ற இந்த மக்களுக்கு கடவுள் சுகம் கொடுக்கின்றார். சரி, இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளியுடைய தினமாக நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஆண்டவர் மாற்றுத்திறனாளிகளை அதிகமாக நேசிக்கிறவர். அவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது அநேக பார்வையற்ற மக்களுக்கு, அநேக சரீர குறைபாடு உள்ள மக்களை நேசித்து அவருக்கு உதவி செய்கிற ஆண்டவராய் இந்த உலகத்திலே சுற்றித் திரிந்தார். நம்முடைய நற்செய்தியின் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பார்வையற்ற மக்களை குறித்து எழுதுகிறார். மத்தேயு பார்க்கலாம், மார்க்கில் பார்க்கலாம், லூக்கால பார்க்கலாம், யோவான் 4 நற்செய்தியாளர்களும் பார்வையற்றவரை குறித்து அதிகமாக எழுதுகிறார்கள். சரி, இந்த பார்வையற்றவர்கள் யார்? இந்த சமூகத்திலே அவர்கள் கடவுளுக்குள் உரியவர்களா சொல்லி நான் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு தலைப்பை கேட்டோம், ஆண்டவரே நான் எத்தனை பேருக்கு பார்வை இருக்கு? நாம் எத்தனை பேர் பார்வை உள்ளவங்களா இருக்கிறோம்? என்ன யாருக்கும் பார்வை இல்லையோ? இனி ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்றீங்களா? ஏதோ ஒன்று பேச போகிறோம், என்னன்னு தெரியல, அப்படித்தானே? எத்தனை பேர் பார்வை இருக்கு? சரி, நாம் எப்படி பார்வை உள்ளவராக இருக்கிறவர்கள் சொல்லி வேதத்தினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். நான் எடுத்துக்கொண்ட முதலாவது தலைப்பு, இந்த பார்வையிலே நான் சுகம் பெற்றிருக்கிறேனா? ஒருவேளை புறம்பான பார்வை எனக்கு இருக்கு, ஆனா உள்ளான பார்வையிலே நான் சுகம் பெற்றிருக்கிறேன் சொல்லி வேதம் எப்படி என்னை சுட்டி காட்டி செய்ய பார்க்க போகிறோம். முதலாவது எடுத்துக்கொள்ள தலைப்பு, நான் இந்த மக்கள் உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள் அல்ல, உருவாக்கப்பட்டவர்கள். உதாசீனப்படுத்தப்படக்கூடியவர்கள் அல்ல, இவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவில் நாம் வாசிக்கின்றோம், நான் உங்களை
உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை உருவாக்கினேன். சங்கீதம் 139 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 139 சங்கீதத்திலே 14 வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயம் உண்டாக்கப்படையால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகளே அதிசயமானவைகள், அதை உடைய ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஒருவேளை இந்த சமுதாயத்திலே வாழ்கிற பார்வையற்ற மக்களை நான் பார்க்கும் பொழுது எப்படி நான் பார்க்கின்றேன், என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? வேதம் அழகா சொல்லுது, நான் வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது உங்களுடைய கண்கள் எனக்கு மறைவாய் இருக்கவில்லை அப்படின்னு சொன்னால் இவர் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள். இவர் உதாசீனத்திற்குரியவர் அல்ல, உதாசீனப்படுத்தக்கூடிய மக்கள் அல்ல, இவர் கடவுளால் உருவாக்க இவர்களுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். வேதம் சொல்லுது, மனுஷனை ஆண்டவர் எப்படி படுத்தாராம்? அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டார். நாம் யாவருமே கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். பார்வை உள்ளவர்களும் பார்வையற்றவர்களும் மாற்றுத்திறன் படைத்தவர்களும் கடவுளுடைய சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே நாம் இந்த மக்கள் உதாசீனப்படுத்தக்கூடியவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். வாசிக்க கேட்ட யாத்ராங்குடைய புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 4ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு மனுஷனை பார்க்கின்றோம். யாரு? மோசே. மோசே கடவுள் அழைக்கின்றார் அவருடைய திருப்பணிகளுக்காக, அவருடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக மோசையை அழைக்கின்றார். அவன் என்ன சொல்லுகின்றான்? அழைப்பிற்கு அது பலவிதமான அடையாளங்களை ஆண்டவரை காட்டுகின்றார் மோசேக்கு. இதையெல்லாம் காட்டி, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய உபத்திரவத்தை கண்டே இவரை மீட்டுக் கொள்வதற்கு உன்னை அழைக்க சொல்றான். ஆண்டவரே, நான் யாரு? திக்குவாயும் மந்தனா உள்ளவன், ஒரு சாதாரண மனுஷத்தை பேசுவதற்கு நான் பயப்படக்கூடிய ஒரு மனுஷன், தகுதியற்றவன். ஆனால் இந்த பார்வோன் யாரு? ஒரு பெரிய ராஜா. அவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நிற்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை, எனக்கு பயம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொள்றேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை தெரிந்து கொண்ட இந்த மக்களை உபத்திரவத்தில் மீட்பதற்கு என் வார்த்தைக்கு நீ உடன்படு. அவன் தன்னுடைய குறைபாடுகளை பார்க்கின்றான், தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற குறைகளை பார்க்கின்றான். ஆண்டவரை, முன்னாவது பின்னாவது நான் பேசுவதற்கு நான் சரியான வார்த்தை சொல்லக்கூடிய மனுஷன் அல்ல. தன்னுடைய பிசிக்கலி வீக்னஸ், தன்னுடைய சரீர குறைபாடை குறித்து அவன் அதிகமாய் ஐயப்படுகின்றான். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னை உருவாக்கினது நான். வேதம் சொல்லுது, அழகா வாசிக்கிறோம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினது யார்? பேச இயலாதவனையும் கேட்க இயலாதவனையும் பார்வை உள்ளவனையும் பார்வையற்றவனையும் உண்டாக்கினது யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ, நான் அல்லவோ. திருச்சபையே, எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, இந்த சமூகத்தை பார்க்கிற மாற்றுத்திறனாளி பார்க்கும்போது பார்வை எப்படி இருக்கு? நான் அவர்களை கடவுளுடைய பிள்ளைகள், என்னை போன்றவர்கள் என்கிற சமூகத்திலே எனக்குரிய அந்தஸ்து அவர்களுக்கு உண்டு என்கிற பார்வை எனக்கு இருக்கிறதா? இல்லை, நான் பாவம் என்கிற சிந்தையில் எனக்கு கணு செல்கிறேனா? என்னுடைய பார்வை இன்றைக்கு நாம் தெரியப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக மக்களுக்கு குறைபாடுகள் உண்டு. சரீரத்தில் ஒவ்வொரு மனிதனும் குறைபாடுகள் இருக்கு. எல்லாம் இந்த உலகத்தில் குறைபாடு இல்லாத மனிதனே கிடையாது. ஏதாவது ஒரு விதத்திலே குறைகள் இருக்கு. ஆனால் அந்த குறைகளின் மத்தியிலே ஆண்டவருடைய திருப்பணியை நிறைவேற்றுவதற்கு உங்களை என்னை அழைக்கின்றார். கடவுள் மோசேக்கு சுகத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு கடவுளுங்க? நீ போய், யார் இருப்பான் உன் கூட? ஆரோன் இருப்பா. ஆனா நீங்க அவருடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தா என்னைக்காவது ஆரோன் பேசின மாதிரி இருக்கா? இல்ல. இஸ்ரவேல் மக்கள் மோசே தான் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் குறைகளிலே பலப்படுத்துகிற ஆண்டவர். ஒரு விஷயம் தெரியுமா? உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நான் திக்குவாயி.
எனக்கு அம்மான்னு சொல்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். ஒருவேளை நான் புல்பிட்டில் விட்டு இறங்கி அந்த பக்கம் போனால் என் பேச்சியை தடுமாறும். ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்துகிற கருவியாய் மாறும் பொழுது கடவுள் எனக்கு சுகத்தின் மூலமாக அந்த இடத்திலே சுகத்தை கொடுத்து அவருடைய வார்த்தையை உலகத்திற்கு கொண்டு செல்கின்றார். இவர்கள் உதாசீனத்திற்குரியவர்கள் அல்ல, உருவாக்கப்பட்டவர்கள். இவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். இரண்டாவது பார்க்கின்றோம், இவர்கள் தள்ளப்பட வேண்டியவர்கள், தலைவராக்கப்பட வேண்டியவர்கள், லீடர்ஸ். மோசையை ஆண்டவர் பெரிய கூட்டத்துக்கு மீட்டெடுப்பதற்காக அழைக்கின்றார். இல்ல யார என்ன கூட்டம்? இஸ்ரவேல் கூட்டம். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த மோசையுடைய காலத்தில் ஏன் கொடுக்க வேண்டும்? அவருடைய பணி என்ன? ஆடு வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஒருவேளை யோசித்தேன், அவருடைய மாமனுடைய ஆட்டை எத்தனை ஆடை கொடுத்தாரோ அத்தனை ஆட்டையும் நேர்த்தியான முறையிலே பகைவனுடைய கரத்திலிருந்து மீட்டு, விலங்கு எழுந்த கரத்திலிருந்து மீட்டு சரியாய் நடத்தி வந்த மோசை ஆண்டவர் பார்க்கின்றார், என்னுடைய ஆடுகளை மேய்ப்பதற்கு இவன் தகுதி உள்ளவன். அப்ப மோசே ஆண்டவர் அழைக்கின்றார், பலவிதமான புச்சரியிலே காட்சி கொடுக்கிறார். அதன் மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றார். நீ தலைமத்துவத்தில் இருக்க வேண்டியவன். இங்க ஆடுகளை, இந்த ஆடுகளை அல்ல, ஒரு கூட்ட ஆடுகளை மேய்ப்பதற்கு நான் உன்னை அழைக்கின்றேன். அப்படி அழைக்கும் பொழுது என்ன செய்கிறான்? பொறுப்பு வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம். ஹீலிங் என்பது மாற்றம். மோசே எப்படிப்பட்ட குணம் தெரியுமா? யாருக்கு தெரியும்? மொரடன். என்ன பண்ணான்? கிரிமினல். அவன் கொலை பண்ண ஒரு குற்றவாளி. பயங்கர கோபம் வரும். ஆனா ஒரு பெரிய கூட்டத்துடைய மக்கள் அவன் கையில வரும் பொழுது அவன் பொறுமையை கையாள வேண்டிய நிலைமை வந்தது. அவன் மக்கள்கிட்ட போய் போராடல. எங்க போனான்? எல்லா சூழ்நிலையிலும், ஆண்டவரே நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தா தெரியும், இவர் என்னை முறுமுறுக்கிறார்கள், என்னை வெறுக்கிறாங்க, என் மேல கல்லறிய பார்க்கறாங்க சொல்லி கோவப்பட்டு இஸ்ரேல் மக்கள் துரத்தி அடிக்கல. அவன் என்ன பண்ணான்? நேரா ஆண்டவர்கிட்ட போய் அழைந்தான். நீரை அழைத்திரே, இந்த மக்களை மீட்டெடுப்பு அழைத்திரே. எத்தனை வருஷம்? 40 ஆண்டுகள் வாழ்க்கையிலே சரீரத்தில் குறைகள் எல்லாம் மாற்றப்பட்டது. எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, நாம் அவருடைய பணியை செய்வதற்கு நான் என்னை கொடுக்கும் பொழுது கடவுள் மாற்றுகின்றார். என்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான காரியங்களும் மாற்றம் பெறுகிறது. மோசேயை மாற்றுகின்றார் ஆண்டவர். பெரிய வெறியன், கோபக்காரன், கொலை செய்வதற்கும் தயங்காத ஒரு மனுஷனை, ஒரு கூட்டம் மக்களை 40 ஆண்டுகளாக எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சோதனைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு வந்தான். பெஸ்ட் லீடர், குட் லீடர்ஷிப். எனக்கு அருமையான திருச்சபை மக்களே, நான் கிறிஸ்தவனாய் இருப்பது அப்படியே கடந்து செல்வதற்கல்ல, நான் லீடர்ஷிப்பை எடுப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவின் போர்ச்சேவகனாக, போர்ச்செவியாக நான் சென்று கிறிஸ்துவனுடைய போர்க்களத்தில் நான் நிற்க வேண்டிய நிலையிலே நான் இருக்கின்றேன். We are all leaders. நாம் யாவருமே இயேசு கிறிஸ்து முன்பதாக தலைவர்கள். அவர்களெல்லாம் ஒரு மாற்றுத்திறனை தள்ளப்படும். இன்னைக்கு எங்களுடைய மிஷன் டு தி பிளைண்ட்ல பணி செய்கிற 46 பேர் பார்வையற்றவர்கள் களப்பணியில் இருக்கிறார்கள். வேதமாய் ரவிச்சந்திரன் அவர்கள் கோயம்புத்தூர் பகுதியில களப்பணி செய்கிறார். அநேக கிராமங்கள் செல்கின்றார். தஞ்சாவூரில் இருக்கிறவர் துரை அப்பன் அவர்கள் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட தன்னை போல உள்ள பார்வையற்ற மக்களை தலைமைத்துவத்தில் எடுத்து அவர் வழிநடத்தி வருகின்றார். கடவுள் குறைகளை கொண்டு நிறைவாய் செயல்படுகின்றவர். ஒருவேளை என்னுடைய கண்களுக்கு இவரெல்லாம் பரிதாபமாய் காணப்படலாம், பாவமாய் காணப்படலாம். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட பார்வையை பார்ப்பதற்கு அழைக்கவில்லை. இவர்களும் தலைவர்கள். நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். 3வது காரியம்,
இவங்க சஞ்சலத்திற்குரியவர்கள சார்ந்திருக்கக்கூடியவர்கள், இவன் சஞ்சலத்திற்குரியவர்கள சார்ந்திருக்கக்கூடியவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ 15ஆம் வசனம், அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம் 14ஆம் வசனம். யார் இருக்கான்? ஆரோன் உனக்கு வாயாய் இருப்பான், ஆரோன் உனக்கு வாயாய் இருப்பான். இவன் அவன் சஞ்சலத்துக்குரியவர்கள் அல்ல, அவனை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் நமக்கு உபத்திரவத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கிறிஸ்தவர்கள் அழைத்திருப்பதற்கு இப்படிப்பட்ட மக்களுக்கு நான் வாயாக, கேட்க இயலாதவனுக்கு செவியாக, பார்க்க இல்லாதவனுக்கு பார்வையுள்ளவனாக, பேச இயலாதவனுக்காக வாயாக இருப்பதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். என்னுடைய உள்ளான கண்கள் எப்படி இருக்கிறது? மாற்றம் இருக்கா? மாற்றம் இருக்கா? பவுல் உடைய புஸ்தகத்திலே நான் வாசிக்க கேட்டோம், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு முள் இருக்கு, இந்த முள்ளு எனக்கு உபத்திரத்தை கொடுக்கிறது, என்னுடைய திருப்பணிக்கு இடையூறாக இருக்கிறது சொல்லி பவுல் செய்கிறார். ஆண்டவர்கிட்ட 3 முறை போராடுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லிய ஒரு வார்த்தை, நம்ம எல்லாரும் மேக்சிமம் எல்லா வீட்லயும் வசனம் இருக்கும், என் கிருபை உனக்கு போதும், உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்கும். இது ஆண்டவர் ஆன்மீகத்திலே கொடுக்கப்பட்ட விடுதலை. நிறைவாக யோவான் 9 பார்க்கின்றோம். அங்கே ஒரு பார்வையற்றவன், யாரு கேட்கிறார்? சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அவனை நிறுத்தி, இவன் பார்வையற்றவனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமா? இந்த சீஷர் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறது, அவருடைய பரிசேயர்கள், இவர்களாம் நிற்கிறாங்க அங்க. அவர் கேட்கிறாங்க, இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் பார்வை உள்ளவனுக்கும் சுகத்தை கொடுத்தார், இடத்துல பார்வை இல்லாதவனுக்கும் சுகத்தை கொடுக்கின்றார். பார்வை இல்லாதவனுக்கு நீ போய் கழுவு, எங்க சீலோம் குழுவத்திற்கு போய் கழுவு சொல்லும் பொழுது அவன் கழுவுகின்றான், சுத்திகரிக்கின்றான், பார்வையடைகின்றான். கழுவுதல், தண்ணீர் என்பதை எது குறிக்கிறது? சுத்திகரிப்பு. நம்ம எல்லாருமே காலையில செய்யறோம், குளிக்கிறோம் இல்லையா? என்னுடைய சரீரத்தை நான் சுத்திகரித்துக் கொள்ளுகின்றேன், என்னுடைய சரீரத்தை நான் சுத்திகரித்துக் கொள்ளுகின்றேன். எப்படி? நான் எந்த விதமான சோப்போ பல விதமான காரியங்களை போட்டு என்னுடைய சரீரத்தை நான் சுத்திகரித்து, ஏன்னா என்னுடைய சரீரத்தில் இருக்கிற வேர்வை நாற்றங்கள் மற்ற காரியங்கள் மற்றவர்களுக்கு உபத்திரமாக இருக்கக்கூடாது என்பதாக சுத்திகரித்து நான் ஆலயத்துக்கு வருகிறேன், எங்கு போனாலும் நான் குறித்து செல்கின்றேன். இது சரீர சுத்திகரிப்பு. ஆண்டவர் சொல்றாரு, இது மாத்திரமல்ல, உள்ளான சுத்திகரிப்பு வேண்டும். சங்கீதத்தை வாசிக்கிறோம், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவே. இந்த ஆண்டவர் நம்முடைய உள்ளான சுத்திகரிப்பை எதிர்பார்க்கின்றார். அந்த பார்வையின்றான். அவன் கேட்கிறாங்க, எப்படிப்பட்ட நீ? அவன் சொல்லும்போது ஆமா ஆமான்னு சொல்லுகின்றான். அவர் சொல்றாங்க, அவர் 3 முறை 4 முறை கேட்க, நீங்களும் அவருக்கு சீஷராவதற்கு மனதாக இருக்கிறீர்களோ? ஒரு காலம் இல்லாத நான் விரைவாக போகின்றேன், நீங்களும் சீஷராக இருப்பதற்கு மனதாக இருக்கிறோம் சொல்லி பார்வையற்றவன் அவர்களை இயேசு கிறிஸ்துவுடைய வழிக்குள் கொண்டு செல்கின்றான். ஆனால் ஒரு கூட்டம் மக்கள் அந்த வேதத்துடைய கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்றாரு, பார்வை உள்ளவர்கள் பார்க்கும்படியாகவும் பார்வை உள்ளவர்கள் பார்க்க கூடாதபடியும் பார்வை உள்ளவர்கள் பார்க்கும்படியாக நான் உருவாக்குகிறேன் சொல்லி ஆண்டவர் நிகழ்ச்சியை முடிக்கின்றார். இன்றைக்கு என்னுடைய பார்வை எப்படி இருக்கு? என் பார்வையிலே சுகம் இருக்கா? ஹீலிங் என்பது நாட் ஓன்லி பிசிக்கலி, மென்டலி ஆல்சோ. நம்முடைய உள்ளான பார்வையிலே நான் சுகம் பெற வேண்டும்.
என் உள்ளான பார்வையிலே ஆண்டவரே என் உள்ளான பார்வையை திறந்து கொடுங்க. அதை நான் சுகம் பெற்றவனாய் கனவு சிறக்க தவிச்சேங்க. நான் பார்க்கின்ற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியிலும் என்னுடைய சகோதர சகோதரிகள், இந்த திருப்பணியோடு நீங்கள் கரம் கோருங்கள். இந்த திருப்பணியோடு நீங்கள் இணைந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய சீஷத்துவத்தை பெருக்குவதற்கு உங்களுடைய கரங்களை நீங்கள் நீட்டுங்கள். நம்முடைய உள்ளம் சுகம் பெற்றிருக்கிறதா? ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். லார்ட், ஐ வாண்ட் டு see. லார்ட், ஐ வாண்ட் டு see. நீங்களும் நானும் பார்ப்பதற்காக தான், சரியான பார்வைக்குள்ள வருவதற்காக தான், பாவம் என்கிற வாழ்க்கையை மறந்து அழுது போய் அதில் இயேசு என்கிற பார்வை உள்ளுக்குள்ள வருவதற்காக தான் சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட சரீரத்தை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கின்றோம். நாம் கேட்போம், ஆண்டவரே, இதை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது என் உள்ளான பார்வையிலே நான் வளர்வதற்கு உதவி செய்யுங்க. நான் கேட்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கையோடு உங்களுக்கும் எனக்கும் துணை செய்து வழிநடத்துவாராக. ஆமென்.